இன்றைக்கி சிக்கன் ஒயிட் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூளாக எதுவும் போடாமல் சிக்கனை கழுவி வச்சுக்கணும். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா பட்டை, சோம்பு, இந்த பச்சை மிளகாவை வந்து இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அது வெடிக்கும். அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டு அது கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துட்டு அதை தேங்காயில் அரைச்சி ஊற்றுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாடை இருக்குது. இது கொஞ்சம் வீட்டுனால கொஞ்சம் மேலுக்கு காட்டணும். சரியா? இப்போ காட்டுறேன். இது மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி லைட் க்ரீன் இருக்கா, அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் ஆனியன் போடணும். இந்த பச்சை மிளகாவை இப்போ ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இப்போ இது இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இதில் புதினாவை போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வெங்காயம், புதினா இதுவே போடாது, தக்காளியெல்லாம் போடக்கூடாது. வெங்காயம், புதினா மட்டும் போடணும். போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். இந்த குருமான்றனால மஞ்சள் தூள், இது ஒயிட் குருமான்றனால இதில் மஞ்சள் தூள், தக்காளி எதுவுமே போடக்கூடாது. இப்போ இது நல்லா கலக்கி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்படி இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம்.